ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த சேனலை போட்டாலும் ஒரே மொக்க கேமாக தான் இருக்குது. ஐபிஎல்லே வேறு லெவல் தான். ஏன்ப்பா? ஆமாடா வாங்கினேன். ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் எல்லா கேமும் வெத்து வெயிட் ஆகி போச்சு. ஐபிஎல்னு சொல்லும்போது தான் ஃபைனல் ஞாபகத்துக்கு வருது. பஞ்சாப் கிங்ஸும் ஆர்சிபி செமையாக விளையாண்டாங்களே. ஆமாடா கண்ணா, செம மேட்ச்சு. சரிடா வாங்கினே, ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. அதை பற்றி இப்போ எதுக்கு டாக்கு? அது ஒன்றும் இல்லைப்பா. நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? பஞ்சாப் கிங்ஸ் ஓனரு ஏதோ ஆப் பெட்டிங் ஸ்கேம்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்களா மும்பை போலீஸ். தெரியுமா உங்களுக்கு? அடடே, அப்படியா? இது எனக்கு தெரியாமல் போச்சே. அப்படி ஒன்று இருக்கா? ஆமாப்பா, அப்படின்னு நியூஸில் வருது. என்னன்னே தெரியலை, எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியலை. இங்கே என்னடானா பெங்களூரில் ஒரு நாளைக்கு முன்னாடியே செலிப்ரேஷனுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறம் 11 பேர் டெத்து. அதுக்கு முன்னாடி என்னன்னா இவங்க இப்படி பண்ணுறாங்க. ஒன்றுமே புரியலை என்ன நடக்குதுன்னு. இவன் உண்மையாக ஜெயிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அவனே. இருக்கலாம்ப்பா, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நல்ல டீம். பவுலிங் பார்த்தீங்களா, பேட்டிங்கும் பார்த்தீங்களா. பேட்டிங் விராட் கோலி ஒரு சைடுனா பவுலிங் ஹேசல் இன்னொரு சைடு. பக்காவான டீம். பிச்சுக்கும். நல்ல டீம் தான்ப்பா, ஜெயிக்கிறதுக்கான தகுதியான டீம் தான். ஆனால் என்னன்னா ஒரே டவுட்டு, பஞ்சாப் கிங்ஸும் நல்ல டீம் தான், ஏன் அவங்களால ஜெயிக்க முடியல? அது ஒரு கேள்வியாகவே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஆமாம், அதில் இல்லாத பேட்ஸ்மேன்ஸா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லைடாக ப்ராப்ளம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை ஜெயிச்சிருப்பாங்கல்ல, தப்பு. இவ்வளோ தூரம் வந்தவங்க ஜெயிக்கிறது பெரிய சீமன். அதெல்லாம் சரிதான்ப்பா. இந்த எஃப்ஐஆர் மேட்ரு தான் எங்கேயோ இடிக்குது. டாபரோட சேர்மேனு இவர் மோஹித் பர்மன், அவரோட தம்பியும் சேர்ந்து இந்த ஸ்கேமில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ, ஸ்கேம் பண்ணி செஞ்சுருக்காங்களோன்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஆப் பெட்டிங்கில் என்ன சொல்கிறது தான், இவங்க சொல்கிறது தான் அங்கே நடக்கும். அப்படிங்கும்போது அவுட் ஆகுது, சிக்ஸ் அடினா சிக்ஸ் அடி. இது எப்படி முடியுமா முடியாதா? கொஞ்சமாக வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் அந்த அளவுக்குள்ள விட மாட்டாங்களே. நடத்துறது யாரு? அமித்ஷாவோட மகனாச்சேன். சரி விடுங்க, டாக்கிங் எங்கேயே போகுது. எனக்கு டவுட் என்னென்னா, இந்த பஞ்சாப் கிங்ஸோட ஓனர்ஸு எனக்கு தெரிஞ்ச பிரீத்தி ஜிந்தா, ஹிந்தி நடிகை. அதுக்கப்புறம் இன்னொன்று மோஹித் பர்மன், அவர் டாபரோட சேர்மன். இன்னொருத்தர் யாரோ நெஸ் ஓடியாவோன்னு சொல்கிறாங்களே, அது என்னப்பா? அவர் யார்? ஓ, நெஸ் வாடியாவா? இங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. ஒரே நிமிஷம். நெஸ் வாடியா, அவர் பிரிட்டானியாவோட சேர்மன். அவ்வளோதானா? அப்படின்னு நீ நினைக்காத, இதுக்கு மேலே இருக்கு. நெஸ் வாடியாவோட அப்பா, தாத்தா, இவங்கள யாருன்னு தெரியுமா? தெரியலையாப்பா, சொல்லுங்க யாருன்னு. நெஸ் வாடியா பாகிஸ்தானோட ஃபாதர்னு சொல்லுவாங்கள்ல, யாருன்னு தெரியுமா? முகமது அலி ஜின்னா, அவரோட பேரன். அவனுக்கு தெரியுமா? என்னப்பா சொல்கிறீங்க? சும்மா அவங்க யார் தெரியுமா, இவங்க யார் தெரியுமா கிடப்பிட்டு இருக்காருப்பா. சொல்லுப்பா. அவங்க அம்மாவும் யாரும் ஆர்வமா தெரியுமா? இருக்கு. அவங்க அம்மாவோட அப்பா யாருன்னு தெரியுமா? சரிடா மகனே, இப்போ நான் சொல்ல போகிறத கேட்டுட்டு நீ ஆச்சரியப்படக்கூடாது. நெஸ்வாடியா பாகிஸ்தானியோட பெரிய ஆளோட பேரன். அவனுக்கு தெரியுமா? என்னப்பா சொல்கிறீங்க? பாகிஸ்தான் தலைவரோட பேரனா? யார் அவரு? யாரை பற்றி சொல்கிறீங்கப்பா? இது தெளிவாக சொல்கிறேன். இந்தியா 1947 சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க. ஒன்று காந்திஜி, இன்னொன்று யார்? பாகிஸ்தான் தனியாக உருவாகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் போராடினாரே, முகமது அலி ஜின்னா, அவரை சொல்கிறீங்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. அவரு தான். அவர் வேறு யாரும் இல்லை, பஞ்சாப் கிங் ஓனரோட தாத்தா, அதாவது நெஸ்வாடியாவோட தாத்தா. என்னப்பா சொல்கிறீங்க? அப்படியா விஷயம்? இது வரைக்கும் தெரியாமல் போச்சே. எப்படி சொல்கிறீங்க? ஆமாடா மகனே, நான் எப்படி விளக்கம் சொல்லவா? சொல்லுங்கள்.
இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க தான் வந்து நிஸ்வாடியா, செகண்டாக இருக்கிறது வந்து பிரீத்தி ஜிந்தா, மூணாவதாக இருக்கிறது தான் மோஹித் பர்மன். இவங்க தான் வந்து பஞ்சாப் கிங்ஸோட ஓனர். கரெக்டா? ஆமாம், கரெக்டு. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற நிஸ்வாடியா தான் நம்ம சொல்கிற பாகிஸ்தானியோட முக்கியமான தலைவரோட பேரன். என்னங்க சொல்கிறீங்க? இவர் தானே இவர்? எப்படி? விளக்கமாக சொல்லுங்கள். இங்கே பார், நிஸ்வாடியாவோட அப்பா நஸ்லி வாடியா, நிஸ்வாடியாவோட அம்மா டீனா வாடியா. அவங்க டீனா வாடியா யாருன்னா முகமது அலி ஜின்னாவோட கிராண்ட் டாட்டர். ஓகே, ஸோ டீனா வாடியாவோட கிராண்ட் ஃபாதர் தான் வந்து முகமது அலி ஜின்னா, பாகிஸ்தானியோட தலைவர். ஸோ இப்போ புரிஞ்சுதா யார் நிஸ்வாடியான்னு? நிஸ்வாடியா பேர முகமது அலி ஜின்னா கொள்ளு தாத்தா. அப்படின்னா நிஸ்வாடியா வந்து ஒரு பாகிஸ்தானியா? அப்படி சொல்ல முடியாது, ஒரு ஹாஃப் பாகிஸ்தான் சொல்லலாம். எப்படின்னா நஸ்வாடியாவோட அப்பா நஸ்லி வாடியா, நஸ்லி வாடியாவோட ஒய்ஃப் தான் வந்து டீனா வாடியா. ஸோ டீனா வாடியாவோட அப்பா தான் வந்து முகமது அலி ஜின்னா. ஓகே, ஸோ நஸ்வாடியாவோட கிராண்ட் ஃபாதர் முகமது அலி ஜின்னா. அப்படி பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தானியோட சேர்ந்தவங்க. ஆனால் நஸ்லி வாடியா, அதாவது நெஸ்வாடியாவோட அப்பா ஒரு பிரிட்டிஷ் வம்சாவளி. பிரிட்டனில் பிறந்து அங்கேயே வளர்ந்துருக்காங்க. 1786 மேலே ஒரு பெரிய கம்பெனியான வாடியா ஃபேமிலி, வாடியா கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் 300 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள அந்நியன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இந்தியாவிலே இருந்து இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே வளர்ந்துருக்காங்க. அடுத்ததாக முகமது அலி ஜின்னா, அவர் வந்து டீனா வாடியாவோட அப்பாங்கிறனால அந்த லைனில் வரும். ஸோ டீனா வாடியா வந்து மிஸ் வாடியாவோட அம்மா. ஓ, இப்படியா கதை? ஓகே, இப்போ புரியுது எப்படின்னு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு ஃபேமிலி இல்லை, வாடியா ஜின்னா ஃபேமிலி, கரெக்டுங்களா? ஆமாம், அதே தான். ஓ, இதை வச்சு தான் சொன்னீங்களா ஒரு பாகிஸ்தானி தான் வந்து பஞ்சாப் கிங்ஸோட ஓனர் அப்படின்னு? ஆமாடா மகனே, தெரிஞ்சுதா உனக்கு? ஓகேவா, புரிஞ்சுது. எனக்கு டைம் ஆச்சு, நான் போய் தூங்குறேன். பாய், குட் நைட். சரிடா, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். வியூவர்ஸ், இந்த மாதிரி வீடியோஸை அடிக்கொருக்கா பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் நோட்டிஃபிகேஷன். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வராது, நான் போடுற வீடியோஸ் எப்பவுமே உங்களுக்கு வராது. ஸோ கண்டிப்பாக இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம பார்க்கலாம்.